the human creature who, as it were, shares in both orders, being composed of spirit and body. சரியா? அப்படின்னு சிசிசி சொல்கிறது. ஆனால் இந்த இரண்டு நிலை கொண்டிருக்கும் மனிதன் எந்த நிலையை தக்க வைத்துக் கொள்ள விரும்புகிறான் அப்படிங்கிறத வெளிப்படுத்தும் இடம்தான் இந்த மன்னகம். மன்னகத்தை அவர் அனுப்புறதுக்கு முன்பே கேட்டு விடுகிறார், எப்பா நீ என்னுடைய பிள்ளை என்ற நிலையை விரும்புவாய் அல்லவா என்று கேட்கிறார். விரும்புகிறேன் என்று சொல்லுவான். அப்பொழுது இதை நீ மெய்ப்பிக்க சிறிது காலம் துன்புற வேண்டும். அதுக்கப்புறம் அதில் நீ நிலைத்து நின்று விட்டால் நான் உனக்கு என்னுடைய பிள்ளை என்ற அந்த நிலையை தருவேன், கடவுள் நிலையை உனக்கு தருவேன். ஆனால் சாத்தானின் மாயையால் நீ மாறிவிட்டால், என்னுடைய உறவை கேட்காத நபராக நீ மாறிவிட்டால், மன்னகத்தில் இதை மறந்த நிலையில், என்னிடம் கொடுத்த அந்த வாக்குறுதியை மறந்த நிலையில் நீ அதை மறந்து விட்டால் உனக்கு நான் அந்த நிலையை தரமாட்டேன். எனவே அங்கே நீ கேட்க வேண்டும். அவ்வாறு கேட்பதற்கு முதல் படியாக கத்தோலிக்க திருச்சபையில் சேர வேண்டும். முதல் படிதான், அதுதான் புகுமுக அருட்சாதனம் என்று சொல்கிறோம். புகுமுகம், உள்ளே புகுவதற்குரிய சடங்கு. நான் கடவுளின் உறவை கேட்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த சடங்கு தான் திருமுழுக்கு. அங்கேயே நமக்கு அந்த கடவுள் நிலை கிடைப்பதில்லை. அதனால் அது கடவுளின் பிள்ளை என்ற நிலை இல்லை, அதுதான் பில்லியல் நிலை அல்ல. திருமுழுக்கு பெறுவதால் நாம் கடவுளுடைய பிள்ளையாதான் மாறிவிடுகிறோமே என்று அநேக கத்தோலிக்கர்கள் நம்புகிறார்கள். ஆனால் பில்லியல் தத்தெடுப்பு பற்றி பேசும்போது நானும் ஏற்கனவே பிள்ளையார்கள் நீனா புதுசாக வந்து விடுறேன்னு சொல்லி கேட்கிறார்கள். ஒரு சில ஆயர்கள் கூட கேட்டிருக்கிறார்கள். அதனால் இதுதான் இங்கே பில்லியல் தத்தெடுப்பு என்று சொல்லும்போது அந்த நிலையை எடுத்த பிறகுதான் நாம் கடவுளின் பிள்ளை. இப்பொழுது மனித நிலையில் தான் நாம் கடவுளுடைய பிள்ளை, மனித கடவுளுக்குள்ள பிள்ளைகள். நாம் தந்தையாகிய கடவுளுக்குள்ள பிள்ளைகளாக மாற வேண்டும். அதுதான் மீட்பு பெற்ற நிலை. நான் அந்த நிலையை தேடி வந்து விடுவேன் என்று அங்கே வாக்கு கொடுக்கிறோம் கடவுளிடம். நான் ஆவி ரூபத்தில் இருந்தபொழுது வாக்கு கொடுத்து இந்த ஊனுடலை பெறுகிற கார்பரல் பாடி என்று சொல்கிறார்கள் அல்லவா, அந்த உடலை பெற்று ஃப்ரம் நத்திங் அப்படிங்கிறத அங்கே வாசி காட்டினோம். அந்த நத்திங்ல ஒன்றுமில்லா நிலையிலிருந்து ஆவிக்குரிய நிலையை பெற்று அந்த ஆவிக்குரிய நிலையிலும் நான் கடவுளின் பிள்ளையாக மாறுகிறேன் என்று சொன்னதும், அப்ப சோதிக்கப்பட அந்த கார்பரல் உடல் என்ற இந்த ஊன் உடலை கடவுள் கொடுத்து இங்கே அனுப்பியிருக்கிறார். இங்கே வந்த பிறகு அப்கோர்ஸ் எல்லோருமே மறந்துதான் வருகிறார்கள். அப்ப வெவ்வேறு மதத்தில் பிறப்பது எதற்கு என்றால் அது சாத்தானுடைய சோதனை. சாத்தான் சொல்கிறான், அங்கே ஆவிக்குரிய நிலையில் இருந்த பொழுதே சாத்தான் என்ன சொல்கிறான் என்றால், இந்த நபர், அதாவது ஒவ்வொரு நபரும் எப்படி சோதிக்கப்பட வேண்டும் என்று கடவுள் கேட்கிறார். ஏன் சாத்தானிடம் கேட்கிறார் என்றால், சாத்தான் தான் சோதிக்கிறவன், கடவுள் சோதிப்பவர் அல்ல. கடவுள் சோதனை தரமாட்டார். ஆனால் சாத்தான் ஒவ்வொருத்தருடைய அன்பு நிலையை பார்த்து ரொம்ப அதிகமாக நேசிப்பவர்கள், கடவுளை நேசிக்கக்கூடியவர்களை வெகு தூரத்தில் பிறக்க செய்வான். வெகு தூரம் அந்த கடவுளே இல்லைன்னு சொல்ற அந்த கூட்டத்தில் பிறக்க செய்வான். அதுதான் ரொம்ப தூரம், கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க. அதுக்கப்புறம் இன்னொரு மதம், அதுக்கப்புறம் இன்னொரு மதம், அப்புறம் அப்படி அடுத்த அப்படி மதத்தில் வரும்பொழுது ஒவ்வொரு மதத்துக்கும் உள்ள அந்த ப்ராமிஸ் என்று சொல்கிறோம் அல்லவா, அவர்கள் காட்டும் அந்த மோட்சம், அந்த மோட்சம்னு ஒரு நிலையை ஒவ்வொரு மதமும் வெவ்வேறு மோட்சம் நிலையை காட்டுகிறது. அந்த நிலைக்கு யாரெல்லாம் ஆசைப்படுவார்கள் என்று பார்த்து அவர்களை மறக்கடிக்க செய்ய, அதாவது பெரிய அரண்மனை, பெரிய அந்த சுகபோக வாழ்வு, அதிக பெண்கள், இது போன்ற நாட்டம் கொண்டவர்கள், அவர்களுக்கு நாட்டம் அதில் இருப்பதை கண்டறிந்ததா அவன் என்ன செய்வான் என்றால், அவர்களை உதாரணத்திற்கு ஒரு இஸ்லாமிய மதத்தில் பறக்கச் செய்வான். இஸ்லாமிய குடும்பத்தில் அவர்கள் போதித்து வருவார்கள். அந்த குடும்பத்தினர் என்ன போதிப்பார்கள், ஜன்னத் என்று ஒன்று இருக்கிறது, அங்க போனா உனக்கு அரண்மனை கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும், மனைவிகள் கிடைப்பார்கள், 10,000 பெண்கள், அப்படி இப்படின்னா பல இதை சொன்னதும் இவர்கள் அதை கேட்டு, அந்த நாட்டம் உள்ளவர்கள் அதை கேட்டு இந்த வாக்குறுதியை மறந்து விடுவார்கள். அது போன்ற இந்த மதத்துக்கு போனோம்னா, இந்து மதத்துக்கு அவர்கள் என்ன சொல்லிக் கொடுப்பார்கள் என்றால், வாழ்வு என்பது பிணி, அதை நீ ஆசைப்படக்கூடாது, வாழ விரும்பினால் நீ முட்டாள் அப்படின்னு அதுல சொல்லக்கூடிய விஷயங்களை சொல்லி கொடுத்து, போன ஜென்மத்தில் செய்த அப்படிங்கிறாங்களே, அதுதான் வாழ்வு என்பது பிணி, வாழ்வதே இந்த பாவத்தை சுமந்துதான் வாழ்கிறோம் என்று சொல்வதற்காக சொல்லப்படுவது. ஜென்மம் இருக்கிறதா இல்லையா என்றெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஆராய்ச்சி. நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அங்கே வாழ்வை பிணியாக காட்டுகிறார்கள். எனவே வாழ்வு பிணி இல்லை என்று சொல்பவர்கள் இந்து மதத்தை விட்டு கத்தோலிக்க மதத்தில் சேர்வார்கள். வாழ்வை பிணியாகவே பார்ப்பவர்கள், வாழ்வு வேண்டாம் என்று சொல்பவராக இருந்தால் அவர்கள் மதம் மாறாமல் அதிலேயே இருந்து விடுவார்கள். இதனால் ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு விஷயத்தை காட்டுகிறது. சீக்கிய மதம் எடுத்துக்கிட்டா வீரத்தை காட்டுகிறது. அப்ப வீரத்தை பெரிதாக மதிப்பவர்கள் அந்த மதத்தில் பறக்க செய்கிறான் சாத்தான். அந்த மதத்தை காட்டுவான், அந்த மதத்தில் உள்ள ஒரு குடும்பத்தை கடவுள் அங்கே பறக்க செய்கிறார். அதுதான் ஒவ்வொருவருக்கும் வரக்கூடிய சோதனை. அதுதான் ஊனமாக பிறப்பதெல்லாம் அதன்
தாத்பரியம் தான். இன்னாரை இந்த மாதிரி ஊனமாக பிறக்க செய்தால் உங்களை நிந்திப்பார்கள், ஆனால் உங்களுடைய பிள்ளையாமார் விரும்ப மாட்டார்கள் என்று சொல்லுவான் சாத்தான். அவனை கடவுள் அங்கே கேட்பார், இது மாதிரி சொல்றானே, நீ ஊனத்தை கண்டு அஞ்சி என்னை வெறுத்து விடுவாயா என்று கேட்கும்போது, இல்லை ஆண்டவரே, நான் ஊனமாக இருந்தாலும் உங்களுடைய பிள்ளையாக தான் மாறி இந்த ஊனத்தை நிலைவாழ்வு பெற்றதும் சரி செய்து கொள்வேன் என்று ஒரு ஆன்மா சொல்லும். அதுபோன்று சொல்லக்கூடிய ஆன்மாவை சோதிப்பதற்காக ஊனமாக பிறக்க செய்கிறார். இப்படியெல்லாம் வேறு விதம். அது பெண்களாக பிறப்பது அது இன்னொரு சோதனை. ஆண்களை விட பெண்கள் கஷ்டப்படுகிறார்கள். இது ஊரறிந்த உண்மை, உலக அறிந்த உண்மை என்று சொல்லலாம். அப்ப ஏன் ஆண் பெண் என்று பிரித்து அவர்கள் கஷ்டப்படுபவராக வைக்க வேண்டும் என்றால், அவர்கள் ஆண்களை விட கடவுளிடம் அதிகமாக அன்பு செலுத்துகிறவர்கள். அதனால் அவர்களுக்கு ஏதோ ஒரு கஷ்டத்தை கொடுத்தால்தான் அவர்கள் அந்த கஷ்டத்தை பார்த்துவிட்டு கடவுள் பக்கம் திரும்ப மாட்டார்கள், அந்த உறவை கேட்க மாட்டார்கள் என்று சாத்தான் நினைப்பதால் பெண்களாக பிறக்க வைக்கிறான் ஒரு சில ஆன்மாக்களை. ஆன்மாக்கு ஆண்பால் பெண்பால் கிடையாது ஸ்பிரிட்டுக்கு, சரியா? அதனால் பெண்களாக பிறக்க வைத்து அது ஒரு விதமான சோதனை. ஏன்னா அவர்கள் அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். அப்ப ஆண்கள் அவன் நினைக்கிறான், என்ன நினைக்கிறான் என்றால், என்னதான் இதா இருந்தாலும் இவனுக்கு சோதனையே தேவையில்லை, இவன் தானாக விலகி ஓடிவிடப் போகிறான் கடவுளை விட்டு, அதனால் இவனை ஆணாயப்படுத்தி விடுவான், இவனுக்கு எதுக்கு துன்புறுத்திட்டு, இவன் துன்புறுத்தாமலே வேண்டாம் என்று சொல்லிவிடுவான் என்று சொல்லப்படுவதுதான் ஆண்கள். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஆண்கள்லாம் பணம் பணம் பணம்னு சம்பாதிக்கிறதுலே இருப்பார்களே விட கோயில் பக்கம் திரும்ப மாட்டார்கள். கோயிலுக்கே போனாலும் ஒரு குரூப்லாம் இருக்கு, சில குடும்பங்கள்லாம் கோயிலில் 24 மணி நேரம் இருக்கிறவங்களா இருக்காங்க கத்தோலிக்கர்கள் ஆண்கள். அவர்களையும் பார்த்தால் கோயிலுக்கு வருவது என்பது அவர்களுடைய வியாபாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக தான் தினமும் கோயிலுக்கு வருவார்களே தவிர ஆலயத்திற்கு கடவுளுடைய பிள்ளையா மாற வேண்டும் என்ற நோக்கத்தில் வருவதில்லை. இவர்களை கண்டறிவதற்கு தான் சாத்தான் ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறான். என்ன ஏற்பாடு செய்திருக்கிறான் என்றால், பிரேஸ் தி லார்ட். இதான் கொஸ்டினுக்கு வரும். இவர்கள் பிரேஸ் தி லார்ட் சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது என்று கேட்பார்கள். அது மாட்டிக்கிறாங்க. அது என்ன அர்த்தம் அப்படின்னா, இவங்க தினமும் நற்கருணை வாங்குவது என்பது கடவுளுடைய பிள்ளையாக மாறுவதற்கு அல்ல, தவறு செய்யக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாட்டை இருக்கத்தான் என்று ஒரு நிலைப்பாட்டை சாத்தான் ஆண்களை எடுக்க வைக்கிறான். வியாபாரத்துக்கு போற ஆண்களை இவர்கள் தான் இந்த கேள்வி கேட்பார்கள், இதில் என்ன தவறு இருக்கிறது என்று கேட்பார்கள். அப்படின்னா அவங்க நோக்கம் வேறையாக இருக்கிறது. அது பணம் தான் சம்பாதிக்கதான் இல்லை, செல்வந்தராக தான் இருக்க வேண்டும் என்று இல்லை, வேற உலக கவலை. ஒரு செல்வந்தன் மட்டும் ஏசு விட்டு போல, இன்னொருத்தன் சொல்றார், தந்தையை போய் அடக்கம் பண்ணிட்டு வரேன்னு கேட்கிறார் இந்த நபர். அவன்கிட்ட சொல்றார், இறந்தவர்களை அடக்கம் செய்ய இறந்தவர்கள் இருக்கிறார்கள். வார்த்தை மாத்திட்டாங்க, தமிழ்ல ஒரிஜினல் வார்த்தை தான். இறந்தவர்களை அடக்கம் செய்ய இறந்தவர்கள் இருக்கிறார்கள். அது கேட்க கொடூரமா இருக்கிறதுனால மற்றவர்கள் இருக்கிறார்கள் மாதிரி வேற வார்த்தை போட்டாங்க அந்த திருவிழியத்துல. இறந்தவர்கள் என்று இங்கு யாரை சொல்கிறார் என்றால், இறந்தவர்கள் இருக்கிறார்கள் என்று யாரை சொல்கிறார்கள் என்றால், இந்த வாழ்வை தேடாதவர்கள் இருக்கிறார்கள், கடவுளின் உறவை தேடாதவர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் அதை பார்த்துக் கொள்வார்கள். நீ உறவை தேடினால் என் பின்னே வா,